அடேங்கப்பா, ஒருவேளைங்க அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாயிருச்சுங்க. 111 நாட்கள் நீடித்த பதற்றம் தணிஞ்சிருச்சு. அதாவது அமெரிக்க அதிபர் டிரம்பும் ஈரான் அதிபர் மசூத் பெஞ்சஸ்கியனும் மின்னணு முறையில இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இதன்படி ஹார்முஸ் ஜலசந்தி திறப்பு உள்பட 14 அம்ச திட்டத்தை அமல்படுத்த இருதரப்பும் உறுதியளிச்சிருக்காங்க. அமெரிக்கா ஈரான் இடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து போர் நடந்துட்டு வந்துச்சு. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி இருதரப்பும் இணைந்து தற்காலிக போர் நிறுத்தத்தை அமலும் செஞ்சாங்க. ஆனா தற்காப்பு நடவடிக்கைகள் என்ற பெயர்ல இருதரப்பும் அப்போ தீவிர தாக்குதல்கள்லயும் ஈடுபட்டாங்க. பாகிஸ்தான், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் இருதரப்புக்கு இடையே சமரச முயற்சிகள்ல ஈடுபட்டாங்க. இதன் காரணமா அமெரிக்கா ஈரான் இடையே சுமூக உடன்பாடும் எட்டப்பட்டிருக்கு. சுவிட்சர்லாந்தோட ஜெனிவா நகர்ல ஜூன் 19ஆம் தேதி அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த சூழல்ல ஒரு நாள் முன்னாடி நேற்றே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாயிருச்சு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் அருகே இருக்க வெர்சாய் அரண்மனையில அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நேற்று விருந்து அளிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவர் மின்னணு முறையில அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காரு. இதே போல ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல இருந்தபடி அந்த நாட்டு அதிபர் மசூத் பெஞ்சஸ்கியானும் மின்னணு முறையில அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இதன்படி நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் நீங்க இவங்களுடைய போர் முடிவுக்கு வந்தது குறித்து என்ன நினைக்கிறீங்க? சூழ்நிலைகள் பழைய மாதிரி திரும்புமா? மறைக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.